தெருநாய்கள் அகற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவ்வளோ அந்த கோர் கொஸ்டின். நாய் குறுக்க வந்து நாய் மேலே விடக்கூடாதுன்னு ரெகுலராக என் பையனை ஸ்கூலுக்கு தனியார் பள்ளிக்கு அழைச்சிட்டு போகிறது வழக்கம் சார். இங்காண்ட திருப்பும் போது ஆட்டோக்கு வந்து என் கண்ணு முன்னாடியே என் பையன் இறந்துட்டான் சார். ரொம்ப ஆக்ரோஷமாகுது ராட்வீலர். என் பையன் அந்த இடத்துல கீழே தரையில் ஊந்தப்பா காப்பாத்துப்பா பிடிப்பான்றான். என்ன பண்ணுறனே தெரியல. அதுக்கு ஹவுஸ் ஓனர் திட்டுதா, ஒரு சைடு காது கடிச்சு எடுத்துருச்சு. 8-9 நாய் சேர்ந்து சுத்திடுச்சு சார். குழந்தைகளுக்கு வேற ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் சார்? டெலிவரி பாய்ஸ் அண்ணா வந்து பிடிச்சி அந்த நாயை விரட்டுறாங்க. 10 நாய்கள் 2 நாய் வந்து பிரச்சனை பண்ணுதுன்னா 8 நாய்களையும் நான் வந்து அப்புறப்படுத்துறதுல நான் ஒத்துக்க மாட்டேன். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. நமக்கு அந்த நாய்க்கு நம்ம இறக்கப்பட்டு இவ்வளவு சொல்றீங்க, அந்த குழந்தை மேல நமக்கு எந்த ஒரு இறக்கமே வர மாட்டேங்குது. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. இந்த கடியிலிருந்து என்னை தற்காத்துக் கொள்வதற்கு என்ன வழி இருக்கு? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? தெருநாய்களை தத்தெடுத்து வளர்க்கணும். இல்லை அது வரைக்கும் கடி வாங்கிட்டே இருக்க வேண்டியது இல்லை சார், கடி வாங்கிட்டு இருக்கணும்னு சொல்லலை சார். நான் வந்து எப்படி சொல்றேன்னா வந்து வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும் சார். இங்கே நாய் இருக்கும், பிரச்சனை இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும். கூட்டிட்டு போனா உட்காருங்க ப்ரோ, 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. அக்யூஸ்ட் வந்து டாக்ஸ் கிடையாது, அதை அமேண்டன் பண்ணவங்க. அவங்க தான் வந்து அந்த அக்யூஸ்ட், குற்றவாளிகள் வந்து அவங்க தான். பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. எல்லாருக்குமே வந்து அது இறக்கம்ன்றது எல்லா உயிரினத்திலும் இருக்கணும்னு தான் சொல்றோம். ஓகே, உங்களை ஒரு கொசு கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது கொசு கடிச்சிச்சுன்னா அதை தட்டுவோம், அடிப்போம், அது இல்லைன்னு சொல்லல. சின்ன பிள்ளைத்தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல. நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா. பரப்பா மூச்சி ஏன் கொல்றீங்க, ஏன் கொசுவை கொல்றீங்க? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. அது ஏன்னு பாம்பு கொத்த வந்துருது, நம்ம என்ன பண்றோம் உடனே? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நாங்க கருணை இப்ப பிடிக்கிறது இல்லங்க, பிடிச்சு வந்து கொண்டு போய் காட்டுல தான் விடுறோம். விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அடிபட்டங்களாட்டு ஒரு குழந்தை கடிபடுன்னு சொல்லும்போது கருணை உள்ளவங்களா தான் இருக்கணும். ஆனால் வலி அதிகமா இருக்கணும் இவங்க கிட்ட. நான் வலியே இல்லை எனக்கு. அது உண்மையிலே எனக்கு பெயினா இருக்கு. எந்த பிரச்சனை வந்தாலும் சிங்கம் மாதிரி நிப்பிய. ஒரு டாக் வந்து பக்கத்துல நம்மள மோந்து பார்த்துச்சுனாலே நம்ம வந்து ஸ்மெல் பண்ணும். நீங்க சொல்றது எல்லாமே ஒற்றை நாய் மேடம். எப்பறா ஒரு அடல்ட் என்னால ஓடிட முடியும், புடவை கட்டின லேடிஸால ஓட முடியாது. ஆம்பள மாமா. ஒரு ஆயமாவை துரத்துது, ஒரு வயசானவங்களாகட்டும், ஒரு குழந்தையாகட்டும், அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அன்கான்ஷியஸாக இருந்து ஒரு வெறி பிடிச்ச நாய் கடிக்குதுன்னா அதுக்கு முன்னாடி அதை வந்து யார் வந்து இல் ட்ரீட் பண்ணா? இவனை மூட்டை கடிட்ட கீழே தூக்கி போடுறேன், இவனை கொண்டு போய் வச்சு செய்ய. நீங்க எல்லாம் அதுக்கு முன்னால நடந்ததே பேசிட்டு இருக்கீங்க. இப்போ உங்க அம்மா அந்த இடத்துல வைப்போம். இப்ப 5 நாய் சுத்து போட்டுருச்சு. இப்ப எனக்கு கடிக்கணுன்ற நம்பிக்கை இல்லை சார். அவங்க எங்க அம்மா என்ன சொன்னாட்டு எங்க அம்மா தான் சார் முடிவு பண்ணுவாங்க அந்த நேரத்தில். ஏசப்பா, இந்த குழந்தை உனது கரத்தினில் ஒப்படைக்கின்றோம் ஐயா. வந்து அந்த முறைப்படுத்தணுங்கிற வார்த்தை வந்து ரொம்ப கரெக்டா இருக்கு. 50 நாய் இருக்க வேண்டிய இடத்துல 5 நாய் தான் இருக்கணுங்கிறது வந்து இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் வந்து ரொம்ப முக்கியமாப்படுது. அதுதான் பொறுப்பு இருப்பிட்டு போறாரா அண்ணே. எனக்கு ஆபத்துனா நான் தானே முடிவு பண்ணணும். ஆமா, எனக்கு ஆபத்து. அப்படியே எனக்காக நீங்க முடிவு பண்றீங்க. இந்த தொப்பி அவருக்கு தான் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க பிரயோகிக்கல கான்ஷியஸா இருக்கணும். புரிஞ்சா? நீங்க டாக் லவ்வருங்கிறதுனாலே இன்னொருத்தர் டாக் ஹேட்டர் ஆக மாட்டாங்க. ஹைவேல போய் நின்னேன், அதை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பிரேக் போட்டு விழுந்து கை கால் எல்லாமே ஃப்ராக்சர். எப்படி சார் முறைப்படுத்துவாங்க? நான் வந்து ரிசீவிங் எண்டில் இருக்கேன். 10 நாய் இருக்குங்க, 10 நாயில வாழை சுருட்டிய நாய், வாழை சுருட்டாத நாயின்னு எப்படி நான் பிரிக்கிறது? அது எப்படியா? மாபா ஒரு 10 நாய் 12 நாய் உங்களை சூழ்ந்து நிற்கும் பொழுது நான் வந்து வண்டியில வேகமா ஓடிட முடியும். ஆனா இப்ப இவர் ஒரு விஷயம் முன்வைக்கிறார். இருக்கக்கூடிய இந்த சிக்கலை சரி பண்றது எப்படின்னு கேட்கிறாப்ல. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ரிசர்ச் பண்ணிட்டு நமக்கு வந்து ஒரு ஆபத்து இல்லை இந்த மனிதரால அப்படின்னு அது உணரும் போது ஒண்ணுமே பண்ணாது. அதாவது வர இது ஒன்று சொல்லிடுங்க, நல்லவரா கெட்டவரான்னு பார்த்தா கடிக்குன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அதெல்லாம் வந்து இப்போ கிடையாது. இல்ல நீங்க சொல்றீங்களே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இல்லையா? அது தமிழ் சமூகம் அதுக்குள்ள வந்தது தானே, இல்லைன்னு நான் சொல்லல. நான் இதே வந்து ஏன் நாய்க்கு மட்டும் உங்களுக்கான கருணை செலக்டிவ் கருணையா இருக்கு? அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். இதை என்ன சால்ட் அவுட் பண்ணலாம்னு நீங்க பேசும்போது நமக்கு அது தீர்வு கிடைக்கும். பேசும்போது பிரச்சனையை பேசும்போது அதை பார்த்தீங்களா, கருணையா இருக்கணும், அன்பா இருக்கணும், எல்லா உயிர்களையும் நம்ம மதிக்கணும் நீங்க சொல்லும்போது நம்மள போலி புனிதம் தான் இங்க இஷ்யூவே. நான் சொல்றேன், நீங்க நினைக்கிற அளவுக்கு நீங்க எல்லாம் கருணைவாதிகளும் கிடையாது, நானும் கிடையாது. அதுதான் வந்து உலக யதார்த்தம். நாய் பெருகின காரணமே அனிமல் லவர். சாப்பாடு போட்டவங்க, நீங்க எடுத்துட்டு போனவங்க நீங்க தான். 1 லட்சம் பெட் டாக்ஸ் இருக்குதான், 10 லட்சம் பேர் தான் லைசன்ஸ் வாங்கியிருக்கீங்க, மிச்சம் 90 லட்சம் பேர் லைசன்ஸ் வாங்கல. 1 வருஷம் ஆகுது சார் நான் அப்ளை பண்ணி, அப்படியே நிக்குது. நீங்க பாருங்களேன், சாவும்ல. ஒரு வண்டி ஓட்டணும்னாலே இத்தனை ரூல்ஸ் இருக்கு. லைசன்ஸ் வர வரைக்கும் நீங்க வளர்க்க கூடாது.
நாயை பார்த்து உங்களுக்கு என்ன பயம்? ஹாலில் அது சுற்றிட்டு இருக்கு. பெட்ரூமில் பாத்ரூம் இருந்ததுனால ஓகே. அந்த பாத்ரூம் இல்லை எங்கே சார் போவோம்? குலைச்சின்னு இருக்கு. அந்த நாயை நான் எப்படி வெளியில் போகிறதுன்னு தெரியல. குலைச்சிட்டே இருக்கு அந்த நாய். அங்கே அது கடிச்சா கூட எங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கும் அமௌண்ட் கிடையாது பண்ணுறதுக்கும். 6 வயசு பையன் இறந்துட்டான் சார். நாய் குறுக்க வந்ததுனாலயா? தம்பி கடிச்சு கிட்டத்தட்ட 75 நாள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பக்கத்தில் இருக்கிறவங்க நாட்டு வைத்தியம் பார்க்கலாம், பத்தியம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் பார்த்தோம். 75 பிரைவேட் ஹாஸ்பிட்டல் உள்ள வரக்கூடாது அடிக்கிறாங்க. கடைசி வீட்டுக்கு கொண்டு வந்தவர் பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் பையன் இறந்துட்டான். ரொம்ப தப்பு சார். ஒரு மனித உயிருக்கு முன்னாடி இதெல்லாம் வந்துட்டு என்ன எப்படி ஏத்துக்க முடியும்? இந்த பாருங்க மேடம், வெக்கமா இல்ல? யாருமே வந்து உங்க எமோஷன்ஸை தப்புன்னு சொல்லல சார். நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க. உங்க குழந்தைங்களை கடிச்சது வந்து ரைட்டு. என்ன நாம என்னப்பா செய்யறது? நம்ம ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைச்சு. சரி, அதுக்காக வந்து நான் இன்னசென்ட்டான நாய்களை வந்து சார் அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார். ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்னா வந்து அது எக்ஸ்பர்ட்ஸ்க்கு தானே சார் தெரியும். புரிஞ்சதா? நம்ம சேனலுக்கு புதுசா வந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு.